கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பாக ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். கோரஸ் என்ற ஒரு புறஜாதி மனுஷனை அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார், அவனை எப்படி நடத்தினார் என்கிற ஒரு விதத்தை ஆண்டவனுக்கு சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தராகிய நான் என்று அவனை உற்சாகப்படுத்துகிறான். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக அப்படின்னு சொல்றான். அப்போ இவன் ஒரு புறஜாதி மனுஷன். ஆமா, இவன் ஆண்டவரை அறிஞ்ச உடனே இவன் மேலே தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ஊற்றி என்னை 3வது வசனம் 4வது வசனம் என்னை ரொம்ப தொட்டது. அப்படியெல்லாம் சொல்லி உன் வலது கையை பிடிச்சு உனக்கு துணை நிற்கிறவர் சொல்லுகிறதாவது, அந்த 3வது வசனம், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய நான். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இன்னைக்கு தலைப்பு என்ன? பெயர் சொல்லி அழைக்கும் தேவன். பெயரை சொல்லிட்டார்னா நம்முடைய பேர்ல இருக்கிற சாபங்களை மாத்திடுவார். நம்முடைய பேர்ல இருக்கிற குற்றங்கள், குறைகள், கவலை, கண்ணீர் எல்லாம் மாத்திடுவார். நம்முடைய தாய் கூட நம்மளை மறந்து போலாம், தகப்பன் கூட நம்மளை மறந்து போலாம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 49:15, அதாவது ஸ்திரியானவள் தன் கற்ப பிறப்பை மறந்துருவா. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் சொல்லியிருக்க நான் மறக்கவே மாட்டேன் இருக்கிறார். கையை உயர்த்தி. ஆமாம், அவர் தான். ஆமாம், உன்னை பேர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் நானேங்கிறார். கையை உயர்த்தி. நீங்கள் உங்கள் அப்பா அம்மா பேர் மறந்துருக்கலாம். ஆமாம், ஒரு குறிப்பிட்ட நாளில் உங்களுக்கு நினைவுகள் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்னை ஆண்டவர் கை நீட்டி சொல்லுகிறார், உன்னை நான் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், நீ என்னுடையவன். கைகளை உயர்த்தி. நீ அறியாதிருந்து உனக்கு என் நாமத்தை தரித்தேன்னு சொல்றான். பேர் சொல்லி அழைக்கிறான். அருமையானவர்களே, உங்க பேர் பாஸ்டர் ஆகி எனக்கு தெரியாம இருக்கலாம். உங்க ரேஷன் கார்டில் உங்க பேர் இல்லாம இருக்கலாம், ஆதார் கார்டில் பேர் இல்லாம இருக்கலாம். ஆனால் உங்களுடைய பேரை ஆண்டவர் உச்சரித்து அழைக்கிற தேவன். பேர் சொல்லி அழைச்சிட்டார்னா அவங்க பாக்கியவான்கள் தான். கையை உயர்த்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பேர்ல அசைவாடுகிற தேவன். ஆமா, உங்க பேர்ல நினைவாயிருக்கிற தேவன். உங்க பேரை ஜீவ புத்தகத்தில் எழுதி வைக்கிற தேவன். உங்களுக்குன்னு பரலோகத்தில் உங்க பேர்லயே வீட்டை கட்டுகிற தேவன். நான் எங்க இருக்கிறேனோ அங்கு நீங்களும் இருக்கும்படி வந்து உங்களை கூட்டி சேர்ப்பேன். அல்லேலூயா. ஆமா, உங்களுக்காக உங்க பேரை வைத்து உங்க பேரை பதித்து உங்களுக்கு பரலோகத்தில் வீட்டை கட்டி கொடுக்கிற தேவன் அவர். கட்டின மனைவி மறக்கலாம், புருஷன் மறக்கலாம், பிள்ளைகள் மறக்கலாம், ஆண்டவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். பேர் சொல்லி அழைக்கிற தேவன். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனத்தில் ஒரு மேய்ப்பன் எப்படி ஆடுகளை பேர் சொல்லி அழைக்கிறாரோ அப்படி உங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன். வாசிங்க. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு, பாருங்க, ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் அழகா வெளியே நடத்தி. ஒரு மேய்ப்பன் அவனுக்கு எத்தனை திரளான 500 ஆடு இருந்தாலும் ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு அடையாளம் வைப்பான், ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு பேர் வைப்பான். அந்த மேய்ப்பன் பெயரை சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறான். அல்லேலூயா.
நமக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். அவர்தான் பிரதான மேய்ப்பர் இயேசு. கையை உயர்த்தி அல்லேலூயா. சரியாய் புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே நம்மளை வழி நடத்துகிற உன்னதத்தை நமக்கு போஜனமாய் கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. கையை உயர்த்தி. ஆமா, அவர்தான் நமக்கு பிரதான மேய்ப்பர். இயேசு நமக்கு மேய்ப்பர். இயேசுதான் நம்முடைய பெயர்களை அறிந்திருக்கிறார். அனனியான்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அனனியா கிட்ட அனனியாவேன்னு கூப்பிடுறார். கூப்பிட்டு நீ தர்சு பட்டணத்துக்கு போ, நேரு தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போ, அங்கு தோல் பதனிடுகிறவன் சீமோன் வீட்டுக்கு போ, அங்கு சவுல்னு ஒரு மனுஷன் கண்ணு தெரியும், வீட்டை எப்படி சொல்ற பேர் சொல்லி அடையாளத்தை காட்டுறார் பாருங்க. அவர் பேர் சொல்லி அழைச்சி ஊழியத்தை கொடுக்கிறார், ஆத்மாவை கொடுக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பெயர் சொல்லி அழைத்து கவலையை மாற்றுகிற தேவன். பெயர் சொல்லி அழைத்து நம்மை கண்ணீரை மாற்றுகிற தேவன். பெயர் சொல்லி அழைத்து நமக்குள்ள இருக்கிற வியாதியை நம்மளை விட்டு எடுத்து போடுகிற தேவன். பெயர் சொல்லி அழைத்து பின்மாற்றத்திலிருந்து மறுபடியும் நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவன். பெயர் சொல்லி அழைத்து கொலை வெறியான மனுஷனை ஊழியக்காரனாய் மாற்றின தேவன். அதாவது பெயர் சொல்லி அழைத்து ஆத்துமா பாரத்தை கொடுக்கிற தேவன். பெயர் சொல்லி அழைத்து தன்னுடைய விருப்பத்தையும் வாஞ்சையும் அவனுடைய இருதயத்தில் வைக்கிற தேவன். பெயர் சொல்லி அழைத்து தீங்குக்கு நம்மளை தூரப்படுத்துகிற தேவன். பெயர் சொல்லி அழைத்து நமக்கு ஏற்பட்ட பெருமைகளை பிடுங்கி எறிகிற தேவன். பெயர் சொல்லி அழைத்து இழந்த அன்பை திரும்ப நமக்கு தருகிற தேவன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உள்ள செய்தி என்ன? உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன். நீங்க சொல்லணும், மறக்கவே கூடாது செய்திகளை. ஆமாம், நம்முடைய நண்பனுக்கு நம்ம பேர் தெரியாமல் இருக்கலாம், நம்முடைய உறவினர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசுவுக்கு நம்முடைய பெயர் வெட்டா வெளிச்சமாய் தெரியும். கையை உயர்த்தி அல்லேலூயா. லூக்கா எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 41வது வசனத்தில் அழகா ஆண்டவர் சொல்லுகிறார், மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, மார்த்தாளே மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. கவனிங்க, கலங்கி கொண்டிருக்கிற மகளுக்கு ஆவிக்குரிய காரியத்திலே சோர்ந்து டவுன் ஆகி அவள் மண்ணையே பார்த்து கொண்டிருக்கிறாள். ஆவிக்குரிய காரியத்தில் அவளுக்கு வளர்ச்சி இல்லை. ஒரு கவலை அவளுடைய இருதயத்தை ஒடுக்குகிறது. அவள் கவலை அவளுடைய முகத்தை கருக்குகிறது. கவலை, நல்ல வஸ்திரம் உடுத்த முடியாம இருக்குது அவளால. ஏதோ ஒரு கவலை. ஆவிக்குரிய உற்சாகம் உள்ள ஒரு பெண் அவளுக்கு காட்டுறார், கூட பிறந்த சகோதரியை காட்டுறார். பார் மரியாள பார். 2 பேரும் ஆவிக்குரியவங்க இருக்காங்க. ஒன்னு ஆவிக்குரிய டவுன் ஆகிறவங்க, ஒருவர் ஆவிக்குரிய மேலாகினவங்க. 42வது வசனம் எல்லாரும் படிங்க. தேவையானது ஒன்றே. மரியாள பாரு, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன பங்கு தெரியுமா? இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தா. வளர்ச்சி எங்கங்க? சும்மா பிரசங்கம் கேட்டாப்புல வளர்ச்சி வராது. ஜெபம் பண்றணும். சோர்ந்து போய் மண்ணையே பார்த்து கொண்டிருக்கிறா. யாரும் அவளை தேற்ற முடியல. இவன் யார் தெரியுமா? பெத்தானியா என்ற ஒரு கிராமத்தில் இயேசுவுக்கு மிக மிக நெருக்கமான குடும்பங்க. 3 பேர் கொண்ட குடும்பம். மார்த்தாள், மரியாள், லாசரு. ரொம்ப நெருக்கம். அந்த ஊர்ல இயேசுவை புறக்கணிச்சாங்க. இந்த வீடு அவங்களை ஏற்றுக்கொண்ட வீடு. இயேசுவுக்கு ரொம்ப நெருக்கமானவா, இயேசுவுக்கு ரொம்ப பழக்கமானவா, இயேசுவினுடைய சொந்த விசுவாசி. பேர்ல பாருங்க, பேரை சொல்லி கவலையை நீக்கி போடுகிறார்.
என்ன அமைதியா இருக்கீங்க? உங்களுடைய எத்தனையோ கவலை, நான் உங்க முகத்தை பார்க்கிறேன். கவலை இருதயத்தை ஒடுக்கும். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 25வது வசனத்துல, என் மகனே கவலை வந்துருச்சுன்னா நீ எந்திரிக்க முடியாது. கவலை வந்துருச்சுன்னா உன் இருதயத்தை ஒடுக்கும். வாசிங்க. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை ஒடுக்கும். நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். ஆமா, நல்வார்த்தை. ஒரு குடும்பத்துல அக்கா தங்கச்சி 2 பேர். இவ கவலைப்பட்டு பைபிள் எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கிறா. துதிக்கல, ஸ்தோத்தரிக்கல. என்ன கவலைன்னு அங்க தெரியல. ஆனா வேலை செய்கிற ஒரு கவலை அவளுக்கு. ஆனா அவளை எப்படி உற்சாகப்படுத்துறார் தெரியுமா? இயேசுவின் பாதத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிற மரியாதை காட்டி உற்சாகப்படுத்துகிறார். என்ன அமைதியா இருக்கீங்க? நீங்க ஜெபம் பண்றது ஆண்டவருக்கு தெரியணும். நீங்க ஜெபம் பண்றது கர்த்தருக்கு தெரியணும். ஆமா, உங்க பிள்ளைகளுக்கு தெரியணும், உங்க தெருவில் மக்களுக்கு தெரியணும், உங்க காம்பவுண்டுக்குள்ள தெரியணும். ஆண்டவர் சரியா சொல்றாரு பாருங்க. ஜெபம் பண்றது ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிற தேவன். ஆமா, அனனியா கிட்ட கூட சொல்லும்போது சொல்றார், நீ போ நேர்த்தர் என்னப்பட்ட தெருக்கு போ, தரிசு பட்டணத்தான மனுஷனை தேட. அவன் இப்ப எழுதி என்ன பண்றான் சொல்லுங்க, நல்லா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய காரியத்தில் நீங்க டவுனா இருக்கீங்க. ஏதோ ஒரு கவலை உங்க சரீரத்தை ஒடுக்குகிறது. மத்தேயு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க வாசித்தா ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது கவலைப்படுகிறதுனால தன் சரீரத்தில் யாரு ஒரு முளத்தை கூட்ட முடியும்? வாசிங்க. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோட ஒரு முளத்தை கூட்டுவான்? ஐயா, அந்த கவலைப்படுறதுனால என்ன நடக்க போகுது உனக்கு? மேலும் 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 உனக்கு இறுதிய பாரம் தான் வரும். அந்த கவலையினால நீ நீட்டவும் முடியாது, கூட்டவும் முடியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு அழகா சொன்னார், நான் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலையெல்லாம் என் மேல வச்சிருங்க, உன் பாரத்தை என் மேல வச்சிருங்க. சிலுவை எதுக்கு தெரியுமா? உன் பாரத்தை வைக்கத்தான். அவர் எப்பொழுதும் சிலுவையை சுமக்க போதுமானவர். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து அவர் பார்த்துக்கிடுவார். கல்யாண காரியமா அவர் பார்த்துக்கிடுவார், மற்ற காரியமா அவரை பார்த்துக்கிடுவார். இப்படி நடந்துட்டு என்ன என்ன அழகா பேர சொல்றாரு பாருங்க. 2 வட்டம் பேர சொல்றாரு. மார்த்தாலே மார்த்தாலே, இவள் அந்நிய பெண் அல்ல, ஆவிக்குரிய மகா. இப்போ ஆவிக்குரிய பேர் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்கிறது. ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை. அவளுக்கு அந்த கவலை அவளை ஒடுக்குது. கவலையை மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும். இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் மனுஷனுக்கு மேல கவலையைத்தான் விதைச்சுக்கிட்டு இருக்கிறான். துன்பத்தை விதைக்கிறான், துயரத்தை விதைக்கிறான், பின்மாற்றத்தை விதைக்கிறான், இச்சையை விதைக்கிறான், மோக இச்சைகளை விதைக்கிறான், பண ஆசையை கொடுக்கிறான். ஒரு காகம் அங்க நிக்குது. காகத்து பக்கத்தில் கொக்கு நின்றது. இந்த கொக்கை பார்த்த உடனே இந்த காக்கா கண்ணீர் வடிக்குது. அந்த பக்கமா திரும்புது. கொக்கு காக்காவை பார்க்குது, கண்ணீர் வடிக்குது. உடனே சொல்லிச்சு, காக்காவே காக்காவே ஏன் கண்ணீர் வடிக்கிறேன்னு கேட்டுச்சு. அப்போ நான் ஆண்டவரை நிந்திக்கிறேன். ஆண்டவர் ஒன்றை மட்டும் வெள்ளையா படைச்சிட்டாரு, என்னை மட்டும் கருப்பா படைச்சிருக்கிறாரு. இனி ஜனங்கள் பார்த்தாலே விரட்டி விடுறாங்க, காக்கான்னு விரட்டுறாங்க, முத்தத்தில் கூட நிற்க விட மாட்டுக்காங்க அப்படின்னு இந்த காகம் கொக்கை பார்த்து சொல்லிச்சு. கொக்கு உடனே சொல்லிச்சு, உனக்கு வெள்ளையாகணும் சிகப்பாகணும்னு ஆசையா? இங்கேருந்து பாரு, அங்கே ஒரு கொள்ளான், ஒரு ஆசாரி அங்கே பழுக்க காயுங்க, அந்த 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 தணலை பாரு, அங்கே இரும்பு காஞ்சிக்கிட்டு இருக்கு பாரு, அந்த தணல், அந்த சிகப்பு பழம், அதெல்லாம் போய் கொத்தி ஒரு பழத்தை சாப்பிட்டா நீ செக்க செவேர்னு ஆயிடுவ அப்படின்னு சொல்லிச்சு. இது உடனே சந்தோஷப்பட்டு நேராக போய் அந்த தணலை எடுத்து வாயில் கொத்திச்ச. அந்த காக்கா அப்படி செத்து போச்சு. சொல்லண்டது அடிபடி அந்த சூட்டு அதை அப்படி தலைகீழ துடிக்க வச்சது. அப்போ தான் சொல்லிச்சு, ஐயோ மனுஷனை நம்பி என் கவலைக்கு மருந்து போட்டு நான் சாக போகிறேன்னு நினச்சாதான். எந்த மனுஷனும் கவலைக்கு மருந்து கொடுக்க முடியாது.
இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் கவலைக்கு மருந்து கொடுப்பார். என்ன அமைதியா இருக்கீங்க? கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க வாசிங்க. 1 பேதுரு எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து ஆண்டவருக்கு ஒரு முத்தம் கொடுங்க. அவர் கைக்கு ஒரு முத்தம் கொடுங்க. என் கவலையை மாத்துறவரே, இன்றையோடு என் கவலை என்னை விட்டு போகட்டும். நான் ஆவிக்குரிய காரியத்தில் இனி ஜெபிப்பேன், வேதம் வாசிப்பேன். ஆண்டவரே, நானும் உங்க பாதத்தில் இருப்பேன். வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா, இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறவரானபடியா, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல வைத்து, கவலையை மாத்துறவர் இயேசு கிறிஸ்துவால தான் முடியும். இன்றைக்கே இந்த ஜெப வேளையில் உங்க கவலையை மாற்றிடுங்க, வச்சிருங்க. என்ன அழகா பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். அப்படி பேர் சொல்லும் பொழுதே நமக்குள்ள இருக்கிற என்ன கவலை அறிஞ்சிட்டார். இன்னைக்கு எந்திரிச்சு நிற்கும் போது உங்க கவலை என்னையோடு போயிடணும். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஆண்டவரை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். என் கவலையெல்லாம் எடுத்துட்டீங்க ஆண்டவரே. உங்களுக்கு இல்லாத அக்கறை எனக்கு என்ன ஆண்டவர், நான் உம்ம பிள்ளை. என் கவலையெல்லாம் நீங்க சிலுவையில் எடுத்துட்டீங்கன்னு சொல்லணும். 2வது லூக்கா எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 5வது வசனத்துல ஷகேயுன்னு அந்த மனுஷனை பார்த்து சீக்கிரம் இறங்கி வா. வாசிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. கவனிங்க, இங்க சகேயு ஒரு மனிதன் இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? இவனை அழகா பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் பாருங்க. இவன் இன்கம் டாக்ஸ் வசூல் பண்றவன். அழகா பேர் சொல்லி அவனுக்கு இருக்கிற என்ன காரியம், அவனுக்குள்ள என்ன தடை என்பது அழகாக ஆண்டவர் 2 காரியம் இவனுக்குள்ள இருந்தது. இதை ஆண்டவர் கண்டுபிடிச்சார். 1 பெருமை, 2வது வீடு பூரா இருள். என்ன அமைதியா இருக்கீங்க? பெருமை இருக்குது, வீட்டுக்குள்ள அவனால வாழ முடியல. இயேசு அந்த காட்டத்தி மரத்து கிட்ட வந்து அண்ணாந்து பார்த்தாராம். அண்ணாந்து அப்படி பார்க்கிறார். இவன் மரத்து மேல இருக்கிறான். உடனே சொல்றாய், சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். நானும் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன். ஆமா, ஒரு பெருமை மேல உச்சியில் இருக்குது, தலையில ஒரு பெருமை இருக்கிறது. அது மற்ற ஆட்கள் எல்லாம் அற்பமா பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த பெருமை இன்னைக்கு இறங்கணும். இது ஆண்டவர் அழகா கண்டுபிடிச்சார். பெருமை இருக்கிற வரைக்கும் ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிக மிக தன்னை தாழ்த்தணும். கையை உயர்த்தி அல்லேலூயா. கன மகிமையெல்லாம் கர்த்தருக்கு கொடுத்துடணும். அது கர்த்தர் காரியம். நம்மளுக்கு ஜோம் கொடுக்குறாரா, பலன் கொடுக்குறாரா, அவர்கிட்ட கொடுத்துடணும். நாம் இன்னும் ஆண்டவரை துதிக்கணும், இன்னும் ஆண்டவரை போற்றணும், இன்னும் ஆண்டவரை புகழணும். அழகா சொல்றார், கீழே இறங்கி வா, உன் பெருமையை விட்டு இறங்கு, உன் மேட்டின்மையை விட்டு இறங்கு, உன் ஆணவத்தை விட்டு இறங்கு. 2வது அவர் சொல்றாரு, ஆமா, அன்னைக்கு உன் வீட்டில் தங்கணும். உங்களுக்கு தெரியுமா, இவன் ஏற்கனவே இன்கம் டாக்ஸ்காரன் வீட்டில் வாழ முடியல. வீட்டுக்குள்ள சத்ருவின் போராட்டம் இருக்கிறது. மனைவி பிள்ளைகளோடு தங்க முடியல. கரெக்டாக ஆண்டவர் அறிக்கிறார். ஆமாம், நமக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும் நம்முடைய ப்ராப்ளம், பிரச்சனை என்னன்னு வெட்டா வெளிச்சம் போல தெரியும். கையை உயர்த்தி என்ன அமைதியா இருக்கீங்க? உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற சம்பவங்கள் ஆண்டவருக்கு வெட்டா வெளிச்சம் போல தெரியும். யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்லை. அசந்துட்டான். வீட்டில் தங்குவேன்னு சொன்ன ஒரு அதிர்வு அவனுக்குள்ள வந்துட்டா உடனே கூட்டிட்டு போறான். பெருமை இறங்குச்சு, கடகடன்னு கூட்டிட்டு போனான். 9வது வசனம் சொல்லுது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான். என்ன அற்புதமான தேவன்! ஒரு புறஜாதி மனுஷன் அவன் பெருமையை விட்டு இறங்கி அவன் வீட்டில் ஆண்டவர் தங்கின உடனே அந்த வீட்டின் ஆசீர்வாதத்தை கர்த்தரே சொல்லிட்டார். இனி இந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்காதுன்ட்டார். லூக்கா எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 25வது வசனம். அது வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு, பாரு, அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறத கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு. பாருங்க, ஒரு ஆவி போயிட்டு அந்த வீடு அந்த ஆவிக்கு ஏற்ற வீடா இருந்தா அந்த 7 ஆவி அந்த வீட்டுக்குள்ள பூந்துரும்.
அப்படித்தான் சகை வீட்டுக்குள்ள செல்வம் இருந்தது. அவன் வரி வசூலிப்பனா இருந்தான், ஆனால் வீட்டில் தங்க முடியல. பிசாசுடைய போராட்டம் நிறைஞ்ச வீடா இருந்தது. 7 ஆவி, ஒரு ஆவி இருந்தா பரவாயில்ல, எத்தனை ஆவி இருக்குது? கரெக்டா சொல்லிட்டார். உன் வீட்டுக்குள்ள தங்கணும்ட்டார். இயேசுவின் பாதம் பட்டா பிசாசு நடுங்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவை கண்டுதான் பிசாசு நடுங்கும். இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்குள்ள வரணும், இயேசு கிறிஸ்து தங்கணும். அல்லேலூயா. ஒருவரால் அடக்க முடியல, ஒருவராலும் கட்ட முடியல. ஆனா இயேசுவை பார்க்கும்போது சொல்றான், நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் பரிசுத்தர், எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் இந்த பன்றி கூட்டத்துக்குள்ள. அப்ப பிசாசுக்கு தெரியும். அதான் ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உன் வீட்டுக்குள்ள நீங்க பாதத்தை வைக்கிறேன்ப்பா. என் பாதம் பட்ட உடனே பிசாசின் கிரியைகள் உன் வீட்டை விட்டு போயிடும். உன் வீடு சமாதானம் நிறைந்த வீடாக இருக்கும். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருக்கும். ஒரு அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கும். உன் வீட்டுக்குள்ளே செல்வம் இருக்கும். கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. நீக்குற மக்கள்கள் அமெரிக்கா ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கனுக்கு ஒரு விருந்து வச்சாங்க. ஏன்னா ஒரு விடுதலை வாங்கி கொடுத்தாரு. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு விருந்து வச்சாங்க. விருந்துன்னா அது மகிமையான ஒரு விருந்து. தங்க பாத்திரம், வெள்ளி பாத்திரம், வெங்கல பாத்திரம், பித்தாள பாத்திரம், இப்படி பலவிதமான பாத்திரங்கள் வைத்து அவங்க அந்த விருந்து கொண்டாடுறாங்க. இவரை அழைச்சிருக்காங்க. அதனுடைய நோக்கம் என்னென்னா, அவங்கவுங்க போட்டு சாப்பிடணும். ஆபிரகாம் லிங்கன் வந்தாராம். அப்படி ஒரு பார்வை பார்த்துருக்கிறாரு. பார்த்து மண்பாண்டத்தில் இருக்கிற அந்த சாப்பாட்டை எடுத்து போட்டு சாப்பிட்டாராம். எல்லாம் நினைக்க, ஐயோ நம்ம எப்படிலாம் அலங்கரித்து இப்படி வச்சுருக்கிறோம், ஏழை எளிய ஜனங்களுக்கு வைத்திருக்கிற பாத்திரத்தை இவர் எடுக்கிறார். சொன்னாராம், இதை நான் மறக்கவே மாட்டேன், இங்கே இருந்து தான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு தங்க பாத்திரத்தை காட்டினாரா. கையை உயர்த்தி. என்ன அமைதியாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. எவ்வளோ தாழ்மை பாருங்க. அந்த மனுஷன் வாழ்ந்த நாட்களில் ஒரு கை நீட்டி அவரை சொல்ல முடியாது. இவர் பெருமை உள்ளவர்னு சொல்லவே முடியாதான். பதவி, உன்னதமான பதவி, மாபெரும் பதவி. அமெரிக்கா ஜனாதிபதி ஆகிறது எவ்வளோ பெரிய பதவி. ஹல்லேலூயா. ஆனால் அவர் அடையாளம் காட்டினாராம், இங்கேருந்து தான் நான் வந்தேன்னு சொல்லி. இந்த மண்பாண்டத்திலிருந்து சாப்பிட்டு தான் நான் இப்படி ஜனாதிபதி ஆனேன். இன்னைக்கு தங்க பாத்திரத்தை காட்டினாராம், இங்கேருந்து தான் இங்கே வந்தேன்னாராம். கையை உயர்த்தி. எவ்வளவு தாழ்மை. நம்ம ஒவ்வொருவரதை நினைக்க வேண்டாமா? ஒருபோதும் நம்ம ஏறி நிற்கக்கூடாது. ஆமாம், ஹல்லேலூயா. கொப்பில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இறங்கி வரணும், தன்னை தாழ்த்தணும். ஒன்றுமில்லை ஆண்டவரேன்னு சொல்லணும். நம் மண்ணான மனித ஆண்டவரே, நம் மண்ணுக்கு திரும்பும் ஆண்டவரே, நம் பலவீனப்பாண்ட ஆண்டவரே, என்னை நிறுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லணும். பதவி இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பல லட்சம் நம்ம அக்கௌண்ட்டில் கிடக்கலாம். ஆனால் நீ நானும் ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு லேலியா சொல்லுங்க. அங்கே சவுல் ராஜா அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல தான் தாவீது ஒரு ராஜா முடிசூட்டப்பட்டார். ஆனால் அவரை பார்க்கும்போது சொல்கிறார், ராஜாவே, ஒரு வேட்ட நாயை போல என்னை துரத்துறீங்களே, உங்களுக்கு முன்னால் நான் ஒரு தெல்லு பூச்சியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்னால் நான் ஒரு செத்த நாயாக இருக்கிறேன். என்ன தாழ்மை பாருங்கள். இந்த தாழ்மை தான் இயேசுக்கிட்ட இருந்தது. கையை உயர்த்தி. ஹல்லேலூயா. இயேசு என்ன, இயேசுவினுடைய சரித்திர, அவருடைய புஸ்தகத்தெல்லாம் படிங்க. அவர் அவ்வளவாய் தன்னை தாழ்த்தினார். ஒரு நேரம் கூட ஒரு சாயலில் கூட ஒரு மெருக்கு பார்வை கூட பார்த்ததில்லை. ஒரு மேட்டின்மை பார்வை கூட இயேசுக்கிட்ட பார்த்ததில்லை. அவரை பிரதிபலிக்கிற நாமும் தாழ்மையாக இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். மரத்தை விட்டு இறங்குவோம், இயேசு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவோம். ஆபிரகாமின் குமாரனா நம்மளும் மாறுவோம். ஆபிரகாம் என்றால் என்ன? அந்த பரிசுத்த கோத்திர லிஸ்டில் இவன் பேர் சேர்க்கப்பட்டது. ஹல்லேலூயா. மூன்றாவது நான் ஒன்று சொல்கிறேன். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரம் 15வது வசனத்தில் அந்த அவன் பேரை சொல்லி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. இங்க கவனிங்க, எப்படி அப்பா பேர்ல இருந்து ஆரம்பிக்கிறார் பாருங்க. சீமோன் என்று நிறைய பேர் இருந்தாங்க அந்த காலத்துல.
சீமோன்னு தோல் 18 ஒரு மனுஷன் இருந்தான், நிறைய பேர் இருந்தது. இங்கு யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய். இங்க கவனிங்க, இது பின்மாற்றத்தில் போயிட்டான. இவன் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தான், மீனெல்லாம் நிரம்பி வழிஞ்சது, கையெடுத்து கும்பிட்டான். ஆனால் பாவி, என்னை இப்படிலாம் ஆசீர்வச்சிட்டீங்களே. ஆண்டவர் உடனே சொல்லிட்டாரு, நீ என் பின்னே வா, உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன்னாரு. ஆனால் அதே நேரத்தில் அவனுடைய சூழ்நிலைகளில், ஆமாம், அந்த சமய சந்தர்ப்பத்தில் தன் ஜீவனை காக்கணும், என் சரீரத்திலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் வடிக்கக்கூடாதுன்னு மறுதளிச்சானே, பெண்கிட்ட மறுதளிச்சானே, சத்தியம் பண்ணானே, சபிச்சானே. கடைசியில் ஆண்டவர் மரிச்சதுக்கு பிறகு எல்லாம் போயிட்டானே மீன் பிடிக்கிறதுக்கு. இவனும் சில ஆட்கள் அது முழுக்க முழுக்க பின்மாற்றத்தில் போயிட்டான். முழுக்க முழுக்க இயேசுவின் அன்பை மறந்துட்டான். இயேசு உயிர்த்தெழுந்த உடனே அதே கடற்கரைக்கு போனார். அவனை சந்தித்து அதே கடற்கரையில் போய் அழகா சொல்றார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் என்னை அன்பா இருக்கிறான். அப்போ பாருங்க, அன்பெல்லாம் இழந்துட்டான். நான் யாருக்கிட்ட போவேன்? நித்திய ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா இருக்கணும். ஒரு நாள் கையை காட்டி சுட்டி காட்டினவன், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து என்று எல்லாரும் வித்தியாசமாய் யோவான் ஸ்நானகன் எலியா என்று சொல்லி இவனுக்கு மட்டும் அந்த பரலோக வெளிப்பாடு கிடைச்சது. ஆனால் அப்படிப்பட்டவன் மறுதளிச்சிட்டானே. இன்றைக்கு மறுதளிக்கிற குணத்தோடு இருக்கீங்களா? உங்கள் பேரை சொல்லுகிறார், பேர் சொல்லி அழைத்து திரும்ப இந்த அன்புக்குள்ள வான் அழைக்கிறார். இந்த ஆமாம், இந்த கிறிஸ்துவ ஐக்கியத்துக்குள்ள நீ திரும்ப வா, திரும்ப ஊழியத்துக்கு வா. கவனிங்க, உடனே அவன் சாஸ்தாங்கமாயிட்டான். உடனே ஆண்டவரை பற்றி பிடிச்சிட்டான். ஆமாம், அதாவது மார்த்தால் உடனே கவலையை நீக்கி போட்டான், இறங்கி வான உடனே அந்த சகையும் இறங்கி வந்துட்டான். இவர் பாருங்க, ஆமாம், உடனே ஆண்டவரை பற்றி பிடிச்சுக்கிட்டாரு கையை உயர்த்தி. அதுக்கு மேலே ஆண்டவர் இவரை ஊழியத்தில் பயன்படுத்தினார். பாருங்க, அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தா, நனல் பட்டா சுகம் பிணி. அதாவது அதற்கு அடுத்து இவன் ஆண்டவருடைய கையை மறுபடி பின்மாற்றத்திலிருந்து அந்த அன்புல இருந்து மறுபடியும் ஆண்டவருடைய அன்பை பிடிச்சாம். பாருங்க, பயங்கரமாக கர்த்தர் இவனை பயன்படுத்தினார். வாசிங்க. பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டல்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே. இங்க கவனிங்க, எப்ப தெரியுமா? ரெண்டாவது, அந்த அன்பை முழுக்க முழுக்க ஆண்டவர் மேல செலுத்திட்டான். கையை உயர்த்தி சந்தர்ப்பம் சூழ்நிலை மறுதளிச்சான், சத்தியம் பண்ணினான், சபிச்சான். அந்த மனுஷன் அறியலேன்னு சொன்னான். ஆண்டவர் விட்டாரா? ஆண்டவர் விடவே மாட்டார். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று சபையில் வந்து சாட்சி சொல்லி கொஞ்ச காலம் நீங்கள் வாழ்ந்துட்டீங்களா, ஆண்டவர் உங்களை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. உங்கள் மேலே நினைவாக இருந்து பாருங்க. பின்தொடர்ந்து போய் பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டு தற்கொலை பண்ணான். அவன் வஸ்திரம் இல்லாமல் சமுத்திரத்தில் விழுந்தான். வேதம் சொல்லுது. ஆமாம், கடலில் விழுந்தவனை ஆண்டவர் அழகாக மீட்டார். பேர் சொல்லி அழைத்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, அன்பா. உடனே சொல்கிறார், நீ அன்பா இருந்தால் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அவனுக்கு அந்த ஊழியத்தை கொடுத்தார். என்ன சொல்கிறான்? அவன் ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிறகு முதல் பிரசங்கமே, கவனிங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அடுத்து சொல்லுங்க தம்பி, அடுத்து சொல்லுங்க. திரள் கூட்டம். ஆமாம், இயேசுவின் காலத்துக்கு பிறகு மங்குச்சு ஊழியம். ஆனால் பேதுரு, மறுதளித்து போன பேதுரு, தேவனுடைய அன்பை மறந்து மீன் பிடிக்க மறுபடி போன பேதுருவை இயேசு சந்தித்து அவங்களை பின்வாங்கி விடவே மாட்டார். அவனை மறுபடி கொண்டு வந்தார். அவன் மேலே அபிஷேகத்தை வைத்தார். நனல் பட்டு சுகம். எந்திரிச்சு நல்லுங்க, தலையில் கை வச்சு சோமன். எல்லாரும் எந்திரிச்சு நல்லுங்க. ஆமாம், இதுக்குத்தானே இயேசு ரத்தம் சிந்தினான், இதுக்குத்தானே இயேசு அடிக்கப்பட்டான். உங்கள் பேரை சொல்லி அழைக்கிறான். பேரை சொல்லி அழிந்தா என்னை அறிந்திருக்கிறவரே, இப்போ தலையில் கை வச்சு சொல்லுங்க, பேர் சொல்லி எங்களை அறிந்திருக்கிறவரே, உமக்கு நான் பயப்படுறேன். என் பேர் சொல்லி என்னுடைய சூழ்நிலையை மாற்றும். இப்போ சொல்லுங்க, பேர் சொல்லி என் கவலையை மாற்றும், பேர் சொல்லி என் கண்ணீரை மாற்றும், பேர் சொல்லி என் கடன் பிரச்சனையை மாற்றும், பேர் சொல்லி என் வியாதியை மாற்றும், பேர் சொல்லி எங்கள் வீட்டை நிரப்பும். ஆண்டவரே, என் பெருமை விலகட்டும். ஆண்டவரே, என்னுடைய மேட்டிமை விலக
விலகட்டும். என் வீட்டுக்குள்ள இருக்கிற சந்தேகம் இருள் விலகட்டும். அப்பா சிலுவையை பாருங்க, சிலுவையை பாருங்க. பின்வாங்கி போனவனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என் மேல அன்பா இருக்கிறாயா? எப்படி கேட்கிறா? தேவ அன்பை விட்டு விலகிட்ட, மறுபடியும் அந்த அன்பு கரத்தை பிடிச்சுக்கோ. அந்த அன்புக்குள்ள வா, அந்த பிரசனத்துக்குள்ள வா, அந்த அன்புக்குள்ள வா. அதற்கு அடுத்து பேதுரு பிரசங்கத்தை பாருங்க. ஓ ஹல்லேலூயா! நனல்பட்டு சுகம், இந்த சுகத்தை உனக்கு தாரார். ஆமா, உன் கைகளில் வியாதிகளுக்காக ஜெபிக்கும் பொழுது வியாதிகளை குணமாக்குவார். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. வல்லமை இறங்குகிறது. என் மகனே, உனக்கு அன்பை திரும்ப கொடுத்து உனக்கு வல்லமையை தருகிறார், வரத்தை தருகிறார், உன் நனல்ல சுகத்தை வைக்கிறார். நீ வீட்டுக்குள்ள போன உடனே ஆமா, உன் வீடு சமாதானம் நிறைந்த வீடா இருக்கும், ஆரோக்கியம் நிறைந்த வீடா இருக்கும், செல்வம் நிறைந்த வீடா இருக்கும். டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.